துதிக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களை வாழ வைக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்மை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் நம்பிக்கைக்குரியவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்காய், அப்பா உம்முடைய இரக்கத்திற்காய், அப்பா உம்முடைய மாறாத தயவுக்காய், ஓ இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், இயேசுவே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஓ எங்கள் உயர்வுக்கு காரணரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மேன்மைக்கு ஆண்டவரே உதாரணமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும், எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே, எல்லா விதமான உபத்திரவங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமை பெறுவதற்காய் சோதரம் இயேசுவே. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதற்காய் சோதரம் இயேசுவே. உம்முடைய நாமம் இந்த இடத்துல கனமாய் உயர்த்தப்படுவதற்காய் சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையின் தேவனே உமக்கு சோதரம், சோதரம், சோதரம். இரக்கங்களின் தேவனே உமக்கு சோதரம், சோதரம். நன்மைகளுக்கு ஊற்று காரணரே நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் வெறுப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை,
உயர்த்துகிறோம். இயேசுவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இந்த இடத்தில் உம்முடைய மாட்சிமை இறங்கட்டும் ஆண்டவரே. இதை கேட்கிறவுடைய காதுகளிலே விடுதலை இருதயங்களிலே சம்பவிக்கட்டும் ஆண்டவரே. ஓ மக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ ரிக்கரஷதரே கதரவனா. ஓ மக்கு நன்றி இயேசுவே. ஓமை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். நீதியின் தேவனே உமக்கு நன்றி நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவது இல்லை. ஒன்றுக்கு உதவாதோர் என்று சொல்லி நீர் எவரையும் வெறுப்பதில்லை ஆண்டவரே. மனிதர்கள் தள்ளலாம், நிராகரிக்கலாம். ஆண்டவர் எவரையும் ஆண்டவரை மேன்மைப்படுத்த உம்மால் ஆகும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆராதனையுடைய மகிமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய. விடுதலையின் வல்லமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அப்படி ரட்சிப்பின் வல்லமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி மாட்சிமை இறங்குவதற்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. திருத்துவத்தின் மூத்த பங்காளர் நம்முடைய திருச்சபையின் போதகருமாயிருக்கிற மாபெரும் வாழ்த்துத்தமை உள்ள ஆவியானவரை கரங்களை தட்டி இந்த ஆராதனைக்கு நாம் வரவேற்போம். ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு அப்பா. உம்முடைய விடுதலையை, உம்முடைய கிருபையை, உம்முடைய ஞானத்தை, உம்முடைய ஐஸ்வரியத்தை, உம்முடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை வரவேற்கிறோம் ஆண்டவர். இந்த இடத்துல எங்கள் ஆண்டவர் செயல்படுங்க. மிகப்பெரிய காரியங்களை கட்டளையிடுங்க. இயேசுவின் வல்லமுள்ள நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த புதிய நாளை காண கிருபை செய்ததுக்காக அவருக்கு நன்றி. இந்த நாளிலே கூட ஆண்டவரை துதித்து பாடி ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. அக்கினியை நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்று இல்லையப்பா என்ற பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்று இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போவதில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்று இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போவதில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன்
எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்க போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்க போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்க போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் கண்மலை நீர், எங்கள் கண்மலை நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை அக்கினிகளை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை செங்கடலை நம்ம தாண்டி வந்திருக்கோம். ஹல்லேலூயா. அத்தனையும் தாண்ட அத்தனையத்திலிருந்து ஜெயத்தை பெற ஆண்டவர் நம்ம கிருபை பாராட்டியிருக்கார். ஹல்லேலூயா. நீரென்று வாழ்வதென்று பாடலை பாடி தேவனை துதிப்போம். நீரென்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றி மகிழ்வேது தேவா. நீரென்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரென்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றி மகிழ்வேது தேவா. நீரென்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றி மகிழ்வேது தேவா. பல கோடி
நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். அப்பா, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய அபிஷேகம் எங்களை ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நன்கு ஆராய்ந்து எங்களை ஆண்டவரே சீர்படுத்துகிற தெய்வமே, உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி, நன்றி இயேசுவே. எல்லா வாய்களை திறந்து அப்பாவுக்கு நன்றிகளை சொல்லலாமா? எல்லா வாய்களை திறந்து அந்த அப்பாவுடைய நாமத்தை உயர்த்தலாமா? அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே, நீங்களுக்காய் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி தகப்பனே. எல்லா வாய்களை திறந்து அப்பாவை புகழ்ந்து உயர்த்துங்க, உயர்த்துங்க, உயர்த்துங்க. இருக்கிற இடங்களை யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், மௌனமா இருக்க வேண்டாம். அப்பாவுடைய நாமத்தை சொல்லி, அப்பாவுடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. அந்த ராஜனுடைய நேமத்தை மகிமைப்படுத்துங்க, அந்த தெய்வத்தோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உதவி செய்த ராஜன், உங்களை மேன்மைப்படுத்தின ராஜன், உங்களுடைய உயர்ந்த இடத்துல கொண்டு வருகிற அழகனை நீங்க மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ரிபாலா சேரி அந்த ராபாலா ராபாலா. ஓ ஆவியானவரே உமக்கு நன்றியா, நன்றி, நன்றி இயேசுவே. ஓ இயேசுவே உமக்கு நன்றி ஆவியானவரே. நீங்க எதை குறித்தும் கவலைப்படுகிறது இல்லை. காரணம் இயேசு எங்க கூட இருக்கிறீங்கப்பா, தகப்பன் எங்க கூட இருக்கிறீங்க ஆவியானவரே. உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி இயேசுவே. ஓ நீரே ஆரம்பமும் முடிவும் நீங்க தான்ப்பா. ஆண்டவரே வாழ்க்கை ஏதோ ஆண்டவரே துவக்கம் ஒரு மாதிரி அற்பமா இருக்கலாம். எப்ப ஆவியானவர் எனக்குள்ள வந்து அசைவாடுறீங்களோ அப்ப ஆண்டவரே நீர் கிரிகை செய்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி இயேசு. எல்லா வாயில திறந்து அப்பாவுக்கு நன்றி சொல்றீங்களா? அவர் செய்த நன்மைகள் ஏராளம். இருக்கிற இடங்களில் அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எங்க நாமத்தினால் கூடி இருக்கிறீங்களோ உங்க வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன தெய்வம் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க அப்பா. ஆசீர்வாதத்தினாலும் அபிஷேகத்தினாலும் என் தேவன் எப்பொழுது எங்கள் நிரப்புங்க, நிரப்புங்க. எத்தனை பேர் வாஞ்சியோடு கேட்கிறீங்க? வாலிப தங்கச்சி, தம்பி, இயேசு உனக்குள்ள இருக்கிறார், அவர் உன் வாழ்வை மாற்றுவார். எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஆண்டவர் ஆவியானவர் எனக்குள்ள வாங்க, இப்படி ஆவியினால் என நிரப்புங்க, இப்படி ஆவியினால நிரப்புங்க, இப்படி அபிஷேகத்தால் நிரப்புங்க. நான் குறைவுள்ள பாத்திரம் தான், நான் நிறைவான ஆவியனை எனக்குள்ள வந்து நிறைவாய் மாற்றுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? வாய்களை திறந்து சத்தமா இயேசுவே அதிகாரமுடைய நாமத்தினால நாங்கள் சொல்லுகிறோம், நீர் எனக்குள்ள வாங்கப்பா. என் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தாங்க, என் வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண சுகத்தை தாங்க. சொல்ல முடியாத அநேக பிரச்சனையில இருக்கிற எல்லாவற்றையும் நீர் நன்கு அறிந்திருக்கிற தெய்வமே உமக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இடைய சேனைகளின் கர்த்தனீர் பரிசுத்தரே உமக்கு நன்றி, இடைய சேனைகளின் கர்த்தனீர் பரிசுத்தரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே கடந்த நாட்களும் முழுவதும் தேவனங்களை பாதுகாத்திருக்கிறீங்க, நன்றி ஆவியானவரே. ஒரு சேதமும் அணுகாமல் எங்களை பாதுகாத்திருக்கிறீங்க, ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை பாதுகாத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவரும் எங்களுக்கு எதிராக செயல்படாதபடிக்கு தேவனங்களை பாதுகாத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எந்த பொல்லாங்கும் எந்த பொல்லாப்புகளை அணுகாதபடி தேவனங்களை பாதுகாத்திருக்கிறீங்க. அப்பாவுக்கு கைகளை தட்டி நல்ல நன்றிகளை சொல்லுங்க, நன்றிகளை சொல்லுங்க. ஆண்டவரே நீர் எங்களுக்காக இருக்கிறீர், எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து ஆண்டவரே கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர்ந்த பறக்கிறவர்களாய் மாற்றுவதற்காய் நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. புறஜாதி என்னை தேடி வந்தீ, சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீ. புறஜாதி என்னை தேடி வந்தீ, சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். வாக்கு தத்தம் செய்து
நீர் சொன்னதை நிறைவேற்றி, நீ எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? வாக்கு தத்தம் செய்து நீர் சொன்னதை நிறைவேற்றுவி. பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன், பீலகாய் ரோகி எங்கள் ஜீவனீருற்று நீ. சொல்லுங்க, பீலகாய் பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் ரோகி எங்கள் ஜீவனீருற்று நீ. புறஜாதி என்னை தேடி வந்து சுதந்திரவாளியை மாற்றிவிட்டி. புறஜாதி என்னை தேடி வந்து சுதந்திரவாளியை மாற்றிவிட்டி. வாக்கு தத்தம் செய்து சொன்னதை நிறைவேற்றி. வாக்கு தத்தம் செய்து நீர் சொன்னதை. நல்ல கையெழுத்தி சொல்லுங்க. பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன், பீலகாய் ரோகி எங்கள் ஜீவனீருற்று நீ. பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் ரோகி எங்கள் ஜீவனீருற்று நீ. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, எங்கும் இருளானதே. எந்த நாளும் குரல் கேட்டு நீருற்றை வந்தவரே, எந்த நாளும் குரல் கேட்டு நீருற்றை வந்தவரே. பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் ரோகி எங்கள் ஜீவனீருற்று நீ. பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் ரோகி எங்கள் ஜீவன். அசைவாட்டும் ஜீவபலி எங்கள் அசைவாடும் தேவனுக்கு. அசைவாட்டும் ஜீவபலி எங்கள் அசைவாடும் தேவனுக்கு. பிசைந்த மாவினோர் மெல்லிய பலி எங்கள் வெள்ளி நல்ல ராஜனுக்கே. என் ஆவி ஆத்துமா சரீர பலி என்னை ஆளுகின்ற ராஜனுக்கு. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. சர்வ அங்க தகன பலி எங்கள் சர்வ வல்ல தேவனுக்கு. உதடுகளில் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னத நல் ராஜனுக்கு. சொல்லுங்க, சர்வாங்க சர்வாங்க தகன பலி எங்கள் சர்வ வல்ல தேவனுக்கு. உதடுகளில் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னத நல் ராஜனுக்கு. என் கைகளின் காணிக்கை பலி என்னை வாழ வைக்கும் ஈஸ்வருக்கே. என் கைகளின் காணிக்கை பலி என்னை வாழ வைக்கும் ஈஸ்வருக்கு. ஆவி ஆத்துமா சரீர பலி என்னை ஆளுகின்ற நேசருக்கே.
தகன பலி எங்கள் சர்வ வல்ல தேவனுக்கு. உதடுகளில் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னத ராஜனுக்கு. சர்வ அங்க தகன பலி எங்கள் சர்வ வல்ல தேவனுக்கு. உதடுகளில் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னத ராஜனுக்கு. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. நல்லா கையை தட்டி அப்பாவுக்கு நன்றிகளை சொல்லுங்க. அப்பா நன்றி ஆவியானவரே, எங்களை கைகளின் காணிக்கை பலி எங்களை வாழ வைக்கும் தெய்வமே. ஆண்டவரே, எங்களை வாழ வைக்கிற எங்களை இயேசுவே, உமக்கு நன்றி ஆவியானவர். நன்றி ஆவியானவர். தகப்பனுடைய நாமத்துக்கு முன்னால நான் மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குரியவன். எத்தனை பேர் கைகளை தட்டி பெற்றுக் கொண்டிருக்கேன்? நான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குரியவன். என் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நிற்கும் பொழுது என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி ஆவியானவரே, எங்களுக்காய் செய்து முடித்திருக்கிறீங்கப்பா. இது எங்களுக்காய் யாவையும் செய்து முடித்திருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றி இயேசுவே. எல்லாம் சொல்லலாம். எண்ணியலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். எண்ணியலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எலை செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். சொல்லுங்க. மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வநாடியே உம்மை ஆராதிப்பேன். 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 எல்லாமே நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம்.
எங்களுக்காக நீர் ஆண்டவரே யுத்தம் செய்கிற தெய்வம்ப்பா. ஆண்டவரே இந்த காலவேளை யாரும் இல்லை என்று நாங்கள் கவலைப்படுகிறது இல்லை அப்பா. எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் இழந்ததெல்லாம் பெறக்கூடிய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நீர் தருகிற தெய்வம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் மனிதர மாதிரி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம், இது ஆகாது இது ஒரு வேணாகாதுன்னு சொல்லிட்டு நான் அப்பாவுடைய சமூகத்தில் ஆண்டவர் நீங்கள் நான் சொல்லுகிறேன், நீர் எனக்காக இருந்த யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம். இவர்களுடைய தடைகளை நீர் மாற்றுகிறவர் ஆண்டவர். எங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் மத்தியில் ஆண்டவர் எங்களை உயர்த்துகிறவர் ஆண்டவர். எங்களை தலைகளை ஆண்டவரை கீழே தாழ்த்துகிறவர் அல்ல, மேலே உயர்த்துகிற தெய்வம் ஆண்டவர். நான் ஒரு நாளும் நான் கீழே பார்க்க மாட்டேன், ஒரு நாளும் தலையை குனிய மாட்டேன் அப்பா. நீங்க எனக்காக இருந்து என் தலையை நிமிர பண்ணுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றியாவியானவரே, நல்லா ஆசீர்வதிங்கப்பா. இவருடைய ஆராதனை வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இவரை ஆசீர்வதித்து பல மடங்கு பெருக பண்ணுங்க. கிருபை அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் தேவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இப்படி ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க, வெற்றியை அடையவர்களாய் மாற்றுங்க. தோல்வியை குறித்து நாங்கள் யோசிக்கிறதே இல்லை ஆண்டவர். வெற்றியின் நாயகன் எங்கள் கூட இருந்து வெற்றி சிறக்க பண்ணுங்கப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான ஒவ்வொரு வேலையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 130வது சங்கீதம் 1 முதல் கடைசி வசனம் வரை அவரும் மாறி மாறி வாசிக்கலாம். 130வது சங்கீதம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே? கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களின்று மீட்டுக் கொள்வார். ஆமென். சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மளை சுகமாய் பாதுகாத்திருக்கிறார். அவர் நம்மளை வழிநடத்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் யாவையும் அவர் சந்தித்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த சங்கீதம் வாசித்தோம். அதில் பாருங்கள் 6வது வசனம், எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்தில் காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமாய் ஆண்டவருக்காய் காத்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தரை நீங்கள் முதன்மைப்படுத்தி வாழ்கிறவர்கள். ஆமென். பாருங்கள், ஜாமக்காரர்கள் எப்போ விடியும், எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு காத்திருக்கிறாங்க. விடிஞ்சா போதுன்னு இருக்கிறவங்க, அவர்களை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா வாஞ்சையாக இருக்கிறது. ஆமென். தாவீது என்ன நினைக்கிறாரு? எப்போ விடியும், எப்போ நான் ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. எப்போ நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், எப்பொழுது நான் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நான் பார்க்கலாம் என்கின்ற ஒரு ஆவல் கொள்ளுகிற ஒரு ஆத்துமா தாவீதிடத்தில் இருந்தது. அல்லேலூயா. அது மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆராதனை காரியங்களில் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சகல காரியங்களில் எப்பொழுது விடியும் என்று அதிகமாய் மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் பிரயாசப்படுகிறவர்களாக உழைக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாரந்தோறும் சனிக்கிழமை வாலிபர் கூட்டம் நடக்குது. எல்லாரும் என்ன பண்ணுங்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ணுங்கள், தவறாமல் பங்கு பெறுங்க. மாதத்தில் ஒரு முறை உபவாச கொடுக்க வைக்கிறோம். தேவன் அதன் காரியங்கள் எல்லாவற்றையும் சிறப்பாக ஆசீர்வதிக்கிறோம். வருகிற மாதத்தில் இன்னும் அநேகரை கூட்டி சேர்த்து தேவ கிருபையினால் அநேகர் இந்த இடத்துல ஆராதிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி நாம் தேவனுடைய வார்த்தைக்காய் நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசுகிற உம்முடைய தயவுள்ள கிருபைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, பேசுகிற வார்த்தை எங்கள் உள்ளத்துக்குள் சென்று எங்களை உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே, எங்களை வாழ வைக்கும்படி உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களுக்குள் செல்வதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவர் எங்களை மறைத்து வெளிப்படுங்க. எல்லோருக்கும் தேவையான வார்த்தைகளை என் ஆண்டவர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்களால் ஜீவ தந்தையே, ஆமென்.
கர்த்தர் நல்லவர். யோவான் எழுதினதான சுவிசேஷ அதிகாரம், அதில் 4வது அதிகாரத்தை நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷ அதிகாரம், அதில் 4வது அதிகாரத்தை நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். பக்கம் 128வது பக்கம், புதிய ஏற்பாட்டில். அதில் 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ அதிகாரம் 4வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது சமரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமரியருடனே சம்பந்தம் கல்லாதவர்களாக இருந்தபடினால் சமரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தின் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தின் கேட்டவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தின் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அல்லேலூயா. இப்போ சமாரிய ஸ்திரீ தண்ணீர் கொள்ளும்படி மதியான வேளையிலே கிணறண்டைக்கு வருகிறாள். அல்லேலூயா. இப்போ கிணறண்டை வரும்பொழுது இயேசு அந்த கிணறண்டையில் இருக்கிறார். சீசர்கள்லாம் அவரை விட்டுட்டு போதனங்கள் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு ஹோட்டலில் பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, ஹோட்டல் இருக்கான்னு சமரியா நாட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த வேளையில் இந்த சமாரிய ஸ்ரீ, அங்கே ஒரு ஸ்ரீ இருக்கிறா, அந்த ஸ்ரீ இப்போ தண்ணீர் கொள்ளும்படி அந்த மதியான வேளையில் அந்த கிணறண்டையில் வரும் பொழுது இயேசுவுக்கும் அந்த ஸ்ரீக்கும் அந்த சகோதரிக்கும் ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. அல்லேலூயா. இப்போ இந்த உரையாடல தேவன் இந்த சாதாரணமான பெண்ணிட்ட ரொம்ப அசாதாரணமான வெளிப்பாடுகளை, உண்மைகளை, தீர்க்க தரிசனங்களை, வார்த்தைகளை இந்த பெண்ணோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த பெண்ணனுடைய வாழ்க்கையை பார்க்கவில்லை தேவன், அந்த பெண்ணனுடைய செயலை பார்க்கவில்லை தேவன், அந்த பெண்ணனுடைய குணத்தை பார்க்கவில்லை. ஆனால் தேவன் அந்த பெண்ணை ஒரு மனுஷியாய் பார்த்து பேசினார். அல்லேலூயா. பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் பேசும்பொழுது என்ன சொல்றாரு, நீ அவரிடத்தின் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார் என்றார். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறது, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? அல்லேலூயா. இப்போ அந்த ஸ்திரீ சொல்றான், கிணறு ரொம்ப ஆழமா இருக்கு, இறக்கிறதுக்கு உம்மட்ட வாளியும் இல்லை, கயரும் இல்லை, எப்படி உம்மட்ட ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இப்போ அடுத்த வசனம் பாருங்க, அந்த 12வது வசனத்தில் அந்த ஸ்ரீ சொல்றா, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த தம்முடைய பிதாவாகிய, சேர்ந்து வாசிங்க, யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அல்லேலூயா. இப்ப கடவுள் என்ன சொல்றாரு, நான் என்ன தண்ணீரை கொடுக்க போறேன்? ஜீவ தண்ணீரை கொடுக்க போறேன். ஆமென். இப்ப அதுக்கு அந்த ஸ்ரீ என்ன சொல்றாங்க, உம்மட்ட என்ன இல்லை, பாத்திரம் கிடையாது, கயிறு கிடையாது, எதுவும் இல்லை, ஆனால் எப்படி ஜீவ தண்ணீரை நீர் கொடுப்பீர்? அதுக்கு பிறகு என்ன நினைக்கிறான்னா, ஓ, இவர் ஜீவ தண்ணீரை கொடுக்க போறாரா? அப்போ அந்த ஸ்ரீ இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, எங்களுக்கு பாருங்க, இந்த கிணற்றை எங்களுக்கு தம்முடைய பிதாவாக யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அந்த அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்கள் இதிலே குடித்தது உண்டே என்றால். அல்லேலூயா. பாருங்க, அந்த கிணறு யாருடைய கிணறு? யாக்கோபினுடைய கிணறு. இப்போ அதில் சந்ததியா காலங்காலமா தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கு. தண்ணீர் என்ன பண்ணலை, அதில் தீர்ந்து போகலை. எத்தனையோ சந்ததியை பார்த்தது, ஆனால் அந்த தண்ணீர் நிற்கலை. இப்போ அந்த ஸ்திரீ என்னன்னா, இந்த தண்ணீரை பார்க்கலும் நீர் கொடுக்குற தண்ணீர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குமா? அல்லேலூயா. ஆமென். இது ரொம்ப பாரம்பரியமானது. அல்லேலூயா. எங்களுடைய பின்னணி இந்த கிணற்றினுடைய தண்ணி ரொம்ப ரொம்ப பாரம்பரியமானது. நீர் எப்பேற்பட்ட தண்ணீரை கொடுக்க போகிறீர் அப்படின்னு இயேசுவிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறார். அப்ப இயேசு பாருங்க, 13வது வசனத்தை பாருங்கனே,
இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். அல்லேலூயா. இப்போ அந்த பெண் என்ன சொல்றா? இது பாரம்பரியமான ஒரு கிணறு, இந்த கிணத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. யாக்கோபும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மிருக ஜீவன்களையும் உண்டு குடித்து வாழ்ந்த ஒரு கிணறு, அநேகரை வாழ வச்ச ஒரு கிணறு. இந்த கிணறுக்கு மேலே இந்த கிணற்றிலிருந்து ஊறுகிற இந்த நீரூற்று காட்டிலும் நீர் கொடுக்கிற தண்ணீர் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு இயேசுவிட்ட டிமாண்ட் வச்சப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? எப்பா, இது எவ்வளோ பெரிய பாரம்பரியமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆள் இந்த கிணறை தோன்றினதா இருக்கட்டும், இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ இயேசு என்ன கன்வே பண்ண விரும்புகிறாரு? இயேசு இந்த இடத்துல என்ன பேச விரும்புகிறாரு? சாதாரண தண்ணியை பற்றி பேசுகிறாரா, இல்லை ஏதோ ஒரு புனித நீரை பற்றி பேசுகிறாரா, என்னதை பற்றி பேசுகிறாரா? தொடர்ந்து பாருங்க. அந்த 14வது வசனத்தில், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை குறித்து ஒரு ஒரு டெபனிஷன் கொடுக்குறாரு. இப்போ வந்து அந்த தண்ணியை குடித்ததான ஒரு நற்செயலை சொல்றாரு. என்ன சொல்றாரு? முதல் காரியம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு வாசிங்க, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவக்காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் கொடுக்கிற தண்ணீரை பாருங்க, குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் என்ன உண்டாகாது? தாகம் உண்டாகுது. ரெண்டாவது காரியம் பாருங்க, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீரை அவனுக்குள் நித்திய ஜீவக்காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். அல்லேலூயா. இப்போ அதுக்கு பிறகு வந்து அந்த ஸ்திரீ கேட்குறா, எனக்கு அந்த தண்ணியை கொடுங்க, நான் இந்த இடத்துக்கு அடிக்கடி வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ உன் புருஷனை கூட்டி கொண்டு வான்றாரு. அப்போ அந்த ஸ்திரீ சொல்கிறா, எனக்கு புருஷன் இல்லையே. அப்போ ஆண்டவர் சொல்கிற, ஆமாம், நீ சொன்னது வந்து உண்மைதான், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது ஒருத்தனை நீ வச்சிருக்கிற, அவன் உனக்கு புருஷன் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஸ்திரீக்கு விளங்கிருச்சு, நம்ம கூட பேசுகிறவர் சாதாரணமானவர் அல்ல. அல்லேலூயா. அப்போ அந்த ஸ்திரீ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபஸ் பண்ணுறா, நீர் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. நான் ஏதோ நீர் சாதாரணமான ஆளுன்னு நினச்சிக்கிட்டு நான் உங்கள்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசி அப்படின்னு அவள் வந்து என்ன பண்ணுறா? அந்த இடத்துல சொல்கிறா. இப்போ தொடர்ந்து பாருங்க, அந்த ஸ்ரீ இந்த வார்த்தைகளை சொன்ன போல 20வது வசனத்தில், எங்கள் பிதாக்கள் இந்த மலைகளிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்றீர்களே என்றார். அல்லேலூயா. இப்போ இயேசு அதற்கு இயேசு, இப்போ 21வது வசனம், அதற்கு இயேசு, சிறியே, நான் சொல்லுகிறதை நம்பு, இந்த மலையிலும் எருசலேமின் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த பெண்ணோடு கூட ஒரு சாதாரணமான உரையாடுறாரு. அந்த பெண்ணும் பல கேள்விகளை கேட்குறா. அதுக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? கேஷுவலாக, ரொம்ப சாதாரணமாக மிகப்பெரிய வெளிப்பாட்டை பேசுகிறாரு. அல்லேலூயா. அதுதான் ரொம்ப ஆச்சரியமானது. ஆனால் இந்த பெண்ணுடைய பேக்ரவுண்ட் என்ன? எத்தனை புருஷர்கள் இருக்கிறாங்க? 5 புருஷர்கள். இப்போ புதுசாக ஒருத்தன் ஆடாயிருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, தேவன் அதை எதையுமே பார்க்கல. அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை மனிதனாகவே பார்க்கிறார், ஒரு மனுஷியை மனுஷியாகவே பார்க்கிறார். பாருங்க, ஒரு விபச்சாரத்தின் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசுவிடத்தில் என்ன பண்றாங்க? கொண்டு வர்றாங்க. இயேசுவிடத்தில் கொண்டு வந்து சொல்றாங்க, நீர் என்ன சொல்லுகிறீர்? அல்லேலூயா. நீர் என்ன சொல்லுகிறீர்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் எவன் பாவம் செய்யாம இருக்கிறோம் இந்த பெண்ணின் மேல கல்லெறின்றாரு. ஒரு பையனும் கல்லறை எல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. அப்ப அந்த சிறிய இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த பெண்ணிடத்துல சொல்றாரு, நீ போ. அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்றாரு, நான் உன்னை நியாயம் தீர்க்க விரும்பவில்லை, இனி நீ பாவம் செய்யாதே, போ என்றார். அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் குற்றப்படுத்த கொல்ல வேண்டும் என்று நினைத்த
அந்த பெண்ணினிடத்துல ஆண்டவர் தனியா பேசும்போது என்ன சொல்றாரு, நான் உன்னை என்ன தீர்க்க போறது கிடையாது, நான் தீர்க்க போறது கிடையாது, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, உனக்கு உன் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, ஆனா நான் சொல்றத நீ கவனமா கேட்டினா உன் வாழ்க்கை சூப்பரா மாறப்போகுது. அல்லேலூயா. உன் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா மாறப்போகுது. இப்ப கடவுள் என்ன சொல்றாரு, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது. நீ அங்க மலையில தொழுது கொள்ளுவ, நாங்க இங்க தொழுது கொள்வோம், அப்படிலாம் இல்லை. எங்கும் பிதாவை தொழுது கொள்ள போகிற காலம் வருது. பாருங்க 22வது வசனம், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க அடுத்த வசனம் பாருங்க, 24வது வசனம், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, கடவுளை ஆராதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை குறித்து என்ன பண்றாரு, பேசுறாரு. இப்ப இந்த ஸ்ரீ என்ன நினைக்கிறா, இவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு நினைச்சு பேசுறா. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, யூதர்கள் வழியா என்ன வருது, ரட்சிப்பு வருதுமா, கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற காலம் என்ன பண்றது, வரப்போகுது. அல்லேலூயா. இதுவரைக்கும் ஆட்டையும் மாட்டையும் கோழியை வெட்டி பலி செலுத்தி அந்த ரத்தத்தை பலிபீடத்தில் தொளிச்சு இப்படிதான் ஆண்டவரை தொழுது கொண்டீங்க, இல்லை. இனி நான் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும், ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும், ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் இறங்கி செயல்பட போகிறேன். அல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு விடுதலையை வாக்குறுதியை கூறுகிறார். ஆமென். எப்படிப்பட்ட விடுதலை என்றால் தனி மனித சுதந்திரத்தை பற்றி பேசுகிறார். அல்லேலூயா. இப்ப தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை தொழுது கொள்கிறதுக்கு ஒரு நபர் மூலமாக அல்ல, நேரடியாய் நீங்கள் அவரை தொழுது கொள்ளலாம். அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு ஒரு காரியத்தை கடவுளோடு கூட பேசணும் அப்படின்னா என் மூலமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். பாருங்க, சிஸ்டர் மூலமா பேச வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் நேரடியாய் அவரை தொடர்பு கொள்ளலாம். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் இடத்துல வலியுறுத்துற. என்ன சொல்றாருன்னா 24வது வசனம் பாருங்க, தேவன் ஆவியா இருக்கிறாய், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அல்லேலூயா. அப்ப நீங்க உண்மையா உங்க மனசாட்சி பிரகாரம் இயேசுவே என்று நீங்கள் உண்மையாய் கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். இந்த இடத்துல பாருங்க அதற்கு அந்த 25வது வசனம், அந்த ஸ்ரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மெசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அல்லேலூயா. இப்போ இந்த ஸ்ரீ சொல்ல, நீ சொல்றதெல்லாம் நல்லதுதான், ஆனால் நீ சொல்றது எதுவும் என்ன பண்ணாது, நடக்காது. ஏன்னா இந்த மதம் ரொம்ப தலை தூக்கி இருக்கிறது. ஆமென். பாருங்க, ஆசாரி இருக்கிறாங்க, லேவியர் இருக்கிறாங்க, பரிசேயர் இருக்கிறாங்க, சதுசேயர் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் தாண்டி தேவனை நான் தனிப்பட்ட விதத்தில் அவரை ஆராதிக்க, அவரை நான் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்ப என்ன நினைக்கிறேன்னா, மெசியா என்கின்ற கிறிஸ்து வருவார், அப்பொழுது எல்லாவற்றையும் குறித்து பேசுவார், அவர் மூலமாய் நீர் சொல்லுகிற காரியம் எல்லாம் என்ன பண்ணும், நடக்கும் அப்படின்னு இந்த ஸ்ரீ சொல்றா. அதுக்கு இயேசு என்ன சொல்றாருன்னா, அதற்கு இயேசு 26வது சொல்ற, அதற்கு இயேசு உன்னோடு பேசுகிற நான் தான் அவர் என்றார். அல்லேலூயா. பாருங்க, முதல் முறை வேதாகமத்தில் இயேசு தன்னை கிறிஸ்து என்கின்ற அடையாளத்தை வெளிப்படுத்துகிற இடம் எங்க, ஒரு சாதாரணமான ஒரு பெண்மணி. அல்லேலூயா. பாருங்க, தேவன் அப்படித்தான் மிகப்பெரிய வெளிப்பாட்டை, மிகப்பெரிய காரியங்களை, மிகப்பெரிய திட்டங்களை உங்கள் மூலமாய் தேவன் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீங்க சாதாரணமான ஆளா இருக்கலாம்,
சாதாரணமான ஒரு பின்னணியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நான் கிறிஸ்து என்கின்ற அந்த வெளிப்பாட்டை ஒரு சாதாரணமான பெண்மணி, சமுதாயத்தில் இழிவாய் பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கும் கடவுள் உங்க கூட சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் மிகப்பெரிய திட்டங்களை, என்னுடைய நோக்கங்களை, என்னுடைய காரியங்களை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். ஆமென். எட்டாவதும் உயரமானதை தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? செய்வார். ஓகே, இப்போ நீங்கள் 14வது வசனத்தை வாசிக்கினேன். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீரை அவனுக்குள்ள நித்திய ஜீவக்காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ரெண்டு காரியம். தாகம் என்ன பண்ணாது? உண்டாகாது. அல்லேலூயா சொல்லுங்க, தாகம் உண்டாகாது. இப்போ ரெண்டாவது காரியம் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு பாருங்க, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்கு நித்திய ஜீவக்காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். இப்போ மதம் இருக்கு, இப்போ தேவன் சுயபக்தியை பாருங்க, ஆத்தும பக்தியை கொடுக்கிறார். இப்போ இந்த பக்திக்கு தேவையானது என்னது? தண்ணீர். அல்லேலூயா. என்ன தண்ணீர்னா ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. இப்போ இது உங்களுக்கு இந்த ஜீவ தண்ணீர் என்னன்னு புரியணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் எழுதுனதான அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கண்ணே. அப்போஸ்தலர் எழுதுனதான அதிகாரம், அதில் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 17வது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. 17, 18 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. பாருங்க, கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனத்தை அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்த நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லேலூயா. இப்ப சமாரிய பெண்ணினிடத்தில் ஆண்டவர் பேசின ஜீவ ஊற்று, அல்லேலூயா, ஜீவ தண்ணீர். அந்த தண்ணீர் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகம். அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, என்னுடைய ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரி மேலும் அந்த நாட்களிலே என் ஆவியை நான் என்ன பண்ணுவேன்? ஊற்றுவேன். ஆமென். இப்போ தொடர்ந்து வாசித்தீங்க அப்படின்னா 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை பாருங்கண்ணே. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தறின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், 4வது வசனம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறது. ஒரு தண்ணி ஒரு குடத்துல ஊத்துனா என்ன பண்ணும்? நிரம்பும். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவங்களுக்கு காணப்பட்டது. ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச துவங்கினார்கள். இப்ப ஆண்டவர் தன்னுடைய ஆவியை என்ன பண்றாரு? ஊற்றுறார். அல்லேலூயா. இப்ப ஊற்றப்படுகிற அந்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து அமர்ந்தவுடன் என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்குள் ஒரு வரம் செயல்படுகிறது. அல்லேலூயா. வரம் அப்படின்னா உங்களை தேவன் அழைத்ததற்கான நோக்கம், தேவன் உங்களை தெரிந்து கொண்டதற்கான நோக்கம், தேவன் உங்களை தெரிந்தெடுத்ததற்கான அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே தேவன் ஒரு சில குறிக்கோள்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அந்த குறிக்கோளுக்கு ஏற்றவாறு தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க தெரியல, எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுறீங்கன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம், இந்த ஜீவ தண்ணீர் என்று சமாரியா சிறியிடத்தில் ஆண்டவர் பேசியது இந்த அபிஷேகத்தை குறித்து தான். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொன்னாரு? ஒரு காலமும் என்ன உண்டாகாது? தாகம் உண்டாகாது. அவனுக்குள் நித்திய காலமாய்
அது நீரூற்றை போல் ஊறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இதுதான் சமாரியா ஸ்திரீயிடத்தில் ஆண்டவர் சொன்னது. இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்நிய பாஷை என்கின்றதான இந்த வரம் தான் நித்திய ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. இப்போ என்னன்னா, இப்போ அந்நிய பாஷை பேச 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 பேசிக்கிட்டே தான் இருப்போமோ அல்ல, அது ஒரு எண்டே ஆகாது. அல்லேலூயா. பாருங்க, அந்நிய பாஷை தான் ஜீவ ஊற்று. அல்லேலூயா. தேவன் அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. அந்த அபிஷேகத்தின் மூலமாய் வரங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் பாஷைகளை பேசுகிறீங்க, அந்நிய பாஷைகளை பேசுறீங்க. இப்போ இந்த அந்நிய பாஷையை நீங்க அபிஷேகம் பெற்று 10 வருஷம் இருக்கும், அபிஷேகம் பெற்று 5 வருஷம் இருக்கு. ஆனால் அந்த அபிஷேகத்தின் அந்நிய பாஷை நின்று போனதா? அல்லேலூயா. அது நீங்க இப்ப பேசினாலும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறீங்க, பேசிக்கிட்டே தான் இருக்கிறீங்க, ஜெபத்தில் பேசிக்கிட்டே தான் இருக்கிறீங்க, பேசிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. அது தீர்ந்து போகாது. ஏனென்றால் அது நித்திய காலமாய் உங்களுக்குள்ளே ஊறுகிற ஜீவ ஊற்றாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த ஜீவ ஊற்று உங்களுக்குள்ள இருக்கிறனால இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நவமான பாஷை. அல்லேலூயா. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ற வார்த்தை, நெகட்டிவா பேசாதீங்க, பாசிட்டிவா பேசுங்க அப்படின்றல. இந்த ஒரிஜினலான 100% ஒரு பாஷை, உங்கள் வாழ்க்கையை வெற்றி சிறக்க வைக்கிற ஒரு பாஷை என்னென்றால் இந்த அந்நிய பாஷை. அல்லேலூயா. இந்த அந்நிய பாஷையை எப்படி தேவன் தருகிறார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் பரிசாய் தருகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் மத குருக்கள் எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க? ஏங்குறாங்க. இந்த அபிஷேகம் வேணும். ஏனென்றால் இந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள இறங்கிருச்சு அப்படின்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை மறுரூபமாக மாறிடும். ஆமென். இப்போ தேவனோடும் உங்களுக்கும் ஒரு நேரடி தொடர்பு ஏற்பட்டுரும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இதுவரைக்கும் உங்களுக்கு யாராவது ஒரு ஆள் கைடன் பண்ண வேண்டி இருக்கும், யாராவது ஒரு ஆளுடைய ஒரு உதவி தேவைப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரும் நீங்களும் இணைக்கப்பட்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் மறுரூபத்தின் வாழ்க்கையை வாழ்வீர்கள். அல்லேலூயா. வெற்றியின் வாழ்க்கையை வாழ்வீர்கள். அப்போ இந்த இடத்துல என்னன்னா, நவமான பாஷையை பேசுவீங்க. நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது தேவனுடைய மகத்துவங்களை பேசுறீங்க. உங்களுக்கான வாழ்வை குறித்து பேச முடியும், உங்களுக்கான வெற்றியை குறித்து பேச முடியும், உங்களுக்கான உயர்வை குறித்து நீங்கள் சரியாய் பேச முடியும். அல்லேலூயா. அதனால நீங்கள் ஒரே ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும். அந்த சமாரியா ஸ்திரீயிடத்தில் ஆண்டவர் சொன்ன ஜீவ தண்ணீர் அபிஷேகம். ஆமென். அந்த அபிஷேகம் தான் அந்த அந்நிய பாஷை. அந்த அந்நிய பாஷை உங்களுக்குள் நித்திய காலமாக ஜீவ ஊற்றை போல் ஒவ்வொரு நாளும் ஊறிக்கொண்டே இருக்கும். அதனால அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷையில் அதிகமாக நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதிகமாக அந்நிய பாஷையில் பேசுங்க. துணி துவைக்கும் போது, பாத்திரம் கழுவும் போது, கடைக்கு போகும்போது, வேலை செய்யும் போது, எல்லா நேரத்திலும் அந்நிய பாஷையில் பேசுங்க. அந்த அந்நிய பாஷை எனக்கு இல்லையே, கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன். ஆமென். நீங்கள் தாகமாக இயேசுட்ட கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். 2012 ஆண்டில் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும். ஒரு வருஷமாக என்ன பண்ணேன்? ஜெபம் பண்ணேன். தஞ்சாவூரில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் கன்வென்ஷன் நடந்துச்சு. அந்த கன்வென்ஷனில் என்ன பண்ணேன்? தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். எப்படின்னா, நான் கேட்குறேன், ஆண்டவரே என்ன நீங்கள் இந்த கூட்டத்தில் என்ன பண்ணுங்க? அபிஷேகிங்க, உங்கள் ஆவியானவர் எனக்கு தாங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஊழியக்காரர் பிரசங்கிக்கும் போது சொல்கிறாரு, என் உடன்படிக்கை பற்றியை நீ எடுத்துக்கொண்டு உலகமெங்கிலும் செல்வாயாக அப்படின்ற அவருடைய பிரசங்கத்தில் இருந்த வார்த்தையை பேசி ஜெபம் பண்ணுறாரு. அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவரே உங்கள் உடன்படிக்கையை பெட்டி எடுத்துட்டு நான் செல்கிறேன், என்னை நீங்கள் அபிஷேகிங்க அப்படின்னு சொன்ன பொழுது என்னை அறியாமலே எனக்குள் ஆண்டவரை துதிக்கத்தக்க ஏன் கை கால் ஏன் கண்ட்ரோல் இல்லை. அல்லேலூயா. நான் கையை தட்டிட்டு என்னென்னமோ பேசுகிறேன், என் வாய். அப்போ எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகுது, ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது, ஒரு வைராக்கியம் உண்டாகுது, ஒரு அக்கினியாக மாறிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் உண்டாயிருச்சு. அல்லேலூயா. பாருங்க, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தேவனோடு எனக்கும் தேவனோடு ஒரு நேரடி தொடர்பு ஏற்பட்டு விட்டது. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வரைக்கும், அபிஷேகம் பெறாத வரைக்கும் தேவன் இருக்கிறார், ஆனால் தேவன் ரொம்ப தூரமாக இருக்கிறார் அப்படின்ற உணர்வு இருந்துச்சு. அபிஷேகம் பெற்ற பிறகு
தேவனும் நானும் ரொம்ப அருகில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறத அவர் கேட்குறாரு, அவர் சொல்கிறத என்னால் கேட்க முடியுது. ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஹல்லேலூயா. ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறது, கல்யாணம் முடிச்ச பிறகு பார்க்குறதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ என் பொண்டாட்டி என் கூடயே இருக்கிறா. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்களும் ஆண்டவரும் ஒரு திருமண ஒப்பந்தத்தை போல் ஒப்பந்தம் செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. என்றென்றும் நீர் என்னோடு இருக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அதுதான் அந்த ஒப்பந்தத்துக்கான கேரண்டியை என்ன சொல்றாரு? தன்னுடைய ஆவியை உங்களுக்குள்ள அவர் ஊற்றுகிறார். ஆமென். அந்த ஆவி உங்களுக்குள்ள இறங்கிருச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கிட்டார் அப்படின்னா, தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நேரடி கனெக்ஷன் ஏற்பட்டுரும். ஆமென். நீங்க பேசினா அவர் கேட்பார், அவர் பேசுறத நீங்க கேட்பீங்க. உங்க வாழ்க்கையே என்ன ஆயிரும்? ரொம்ப சூப்பரா, ஃப்ரைட்டா, ரொம்ப அழகா, ஜோடனையா மாறிடும். ஆமென். அதனால் தேவனிடத்தில் அபிஷேகம் பெறாத பிள்ளைங்க வாஞ்சியோடு கேளுங்க, விருப்பத்தோடு கேளுங்க. ஆண்டவரே என்ன அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க, நீங்க அந்த ஊற்றை உங்களுக்குள்ள அப்படியே தேங்க விடாதபடி அள்ளி இறைச்சி வெளியே தள்ளுங்க. ஆமென். ஏனென்றால் அது தீர்ந்து போகிறதல்ல, அது ஊறுகிற ஜீவ ஊற்று. ஆமென். அதனால் நீங்கள் பேச 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 உங்கள் குடும்பங்கள் கட்டப்படும். நீங்கள் பேச பேச உங்கள் தொழில் கட்டப்படும். நீங்கள் பேச பேச ஊழியம் கட்டப்படும். உங்கள் குடும்பம் நிலைநிறுத்தப்படும். அப்போ நீங்கள் வேலை செய்யும்போது, உங்கள் வாகனங்களை ஓட்டும் பொழுதும், கடைக்கு போகும்போது, வரும்பொழுதும் மனசுக்குள்ள அந்நிய பாஷையை பேசிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. அப்போ பக்தி விருத்தி அதிகமாகும். தேவன் உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்களை, அவர் எதிர்காலங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு விஷயம், பிசாசு நீங்க ஜெபிக்கிற தமிழ் லாங்குவேஜ் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், மராத்தி தெரியும். நீங்க எதுல ஜெபம் பண்ணாலும் அவன் ஒட்டு கட்டுக்கிட்டே தான் இருப்பான். ஆனா அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த பயலுக்கு கிறுக்கு பிடிச்சிருவான். அல்லேலூயா. அவன் மனசு குழம்பி வெடிச்சிருவான். ஆமென். அப்ப தேவன் என்ன சொல்றாரு? ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறார். எப்படி வேண்டுதல் செய்கிறார்? உங்கள் அந்நிய பாஷைகள் மூலமாக. அல்லேலூயா. அப்ப நீங்க பேசுற மொழி புரியாம இருக்கலாம், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த மொழி ரொம்ப வலிமையானது பரலோகத்தில். ஆமென். அந்த மொழியை நீங்க பேசுனீங்க அப்படின்னா பரலோகமே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அல்லேலூயா. அப்ப நீங்க அந்நிய பாஷையை பேசுறதுக்கு வெட்கப்படக்கூடாது. ஆமென். தைரியமா பேசணும். ஆமென். உங்க ஜெபத்தில் பேசணும், உங்க துதி நேரத்தில் பேசணும், ஆராதனை நேரத்தில் பேசணும். எந்த நேரமும் நீங்கள் அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சும்மா ஒரு ட்ரெய்லர் மாதிரி, அல்லேலூயா, சும்மா ஒரு ட்ரெய்லர் மாதிரி காலையில் ஒரு 10 நிமிஷம், காலையில் ஒரு 10 நிமிஷம், நைட்டு ஒரு 10 நிமிஷம் பண்ணி பாருங்க. அந்த ஒரு வாரத்திலே பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. பாருங்க, காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம். ஐயோ நான் லேட்டாக எழுந்துட்டேன், ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கும்போதே பேசுங்க. அல்லேலூயா. ஆமென். ஐயோ லேட் ஆயிடுச்சு, நான் வண்டியில் போய்கிட்டு இருக்கேன், வண்டியில் போகும்போதே பேசுங்க. ஆமென். அந்த 10 நிமிஷம் எப்போ வேணாலும் இருக்கலாம். ஆமென். மதியானமாக இருக்கலாம், நீங்கள் சாப்பிடும் போதா இருக்கலாம், பாத்ரூமில் இருக்கும் போதா இருக்கலாம், குளிக்கும் போதா இருக்கலாம், எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது அந்நிய பாஷையில் பேசுங்க. தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. ஆமென். அப்போ அபிஷேகம் பெறாத பிள்ளைங்க எனக்கு இல்லையே அண்ணே அப்படி நீங்கள் நினைச்சீங்கன்னா அவர்கிட்ட கேளுங்க, அவர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். நீங்கள் ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்வோம். எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்கள் ஆவியை, உங்கள் ஆவியின் வல்லமை நீர் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை பிரகாசிக்கின்ற பிரகாசம் நீர், மனிதர்களுக்குள் ஆண்டவரே நீர் ஒளியாய் இருக்கிறவர். இந்த வேளையில் ஆண்டவரே இப்படி வல்லமை இறங்குவதற்காய் சோதரம். ஆண்டவரே, பெந்தெக்கோஸ்தே நாளிலே சீசர்கள் கூடி உம்மிடத்தில் ஜெபித்த போது
என் ஆண்டவர் நீர் உம்முடைய அக்கினியாய் இறங்கினீர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் காற்றாக இறங்கினீர் ஆண்டவரே. ஜனங்களை விடுதலையாக்கும்படி, ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி, ஜனங்களை நல்வழிப்படுத்தும்படி ஆண்டவரே, மதம் என்கின்ற அந்த பிடியில் இருந்த உம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படி எங்கள் ஆண்டவர் நீர் உம்முடைய அபிஷேகத்தை ஆண்டவரே எங்கள் மேல் பொழிய பண்ணினீர் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். கிருபை உள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை துதியுங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த வேளையில கேளுங்க, ஆண்டவரே அந்த அந்நிய பாஷையின் வரங்களை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த அந்நிய பாஷையின் வரம் ஆண்டவரே எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி, ஓ உமக்கு நன்றி. பலன் தருகிறவரே உமக்கு நன்றி. கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி. எங்கள் ஆதாரமே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓரகதுரபல சந்தரே மனகதுரபலப ஓரி பரகதுர மனசிதிரிகதுர மனமன ஓரி பல சகதுர மனகதுர பரகதுர பரகன ஓரி கரபல சகதுர மனகதுர பரபரணி ஓரி பலகதுரி மனகசிதிரிகதர பரகதர மன ஓரி கரகதுர பரகதுர மனமனமன. ஆண்டவரே வாஞ்சையோடு கேட்கிற பிள்ளைகள் மேல் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இந்த காலை நேரத்தில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தனி மனித பக்தி விருத்திக்காய் ஆண்டவரே தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. தேவனோடு ஒரு நேரடி தொடர்பை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது அந்த அபிஷேகம் ஆண்டவரே. இந்த வேளையில் உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே வாஞ்சையாய் விருப்பமாய் கேட்கிற பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். ஓரகதூரமன சந்தரே பரகதூரமன ஓரி கரவல சகதூர பரகதூரமன. ஓ அந்த ஜீவ தண்ணீர் ஒரு காலம் உங்களுக்கு தாகம் உண்டாகாது. அது உங்களுக்குள் நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாயிருக்கும். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. பெந்தெகோஸ்தை அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தின் அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிச, மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிச, மேலான வரங்களை தாருமே. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி என்னை நீரப்புமே, என்னை என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. நிழல் பற்று மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல்
சற்று மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. கரங்களை தட்டி எல்லோரும் கர்த்தரை சோதரிப்போம். ஆண்டவரே, என்னை நிரப்புங்கப்பா, உங்க அபிஷேகத்தினாலே என்னை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, உங்க ஜீவ தண்ணீரினாலே என்னை நிரப்புங்க. வாஞ்சையோடு கேட்கிறேன், யாவர் மேலும் அந்த அபிஷேகம் இறங்குகிறது, அந்த அபிஷேகம் இறங்குகிறது. ஓ, பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கின அதே வல்லமை, பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கின வல்லமை இப்பொழுது உங்கள் மேல் இறங்குகிறது. ஓ, உங்கள் உள்ளத்திலே இறங்குகிறது. கரங்களை தட்டி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, எனக்கு அந்த அபிஷேகம் வேண்டும். ஆண்டவரே, ஆவியின் அபிஷேகம் வேண்டும். இயேசுவே, என் மேல் இறங்குங்க, என் மேல் இறங்குங்க. ஆண்டவரே, உங்க அபிஷேகத்தை என் மேல் ஊற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரகதுர பரஷந்தரே கதுரமனா, ஓ ரிகரபல ஷதரபரகதுரமனமனா. உங்கள் சரீரத்தை இருக்கக்கூடிய உங்கள் அதிகாரத்தை நீங்கள் இழக்கப் போகிற நேரம் வந்துவிட்டது. தேவன் உங்கள் சரீரத்தை, உங்கள் ஆவியை, உங்கள் ஆத்மாவை முழுவதுமாய் தன்னுடைய கண்ட்ரோல் எடுக்க போகிற நேரம் வந்துருச்சு. நீங்க எதெல்லாம் செய்ய முடியலையே நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில முடியாம இருக்குதோ, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்கள் உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகிற, உங்கள் உள்ளத்தை தேவனுடைய உள்ளத்தையும் ஒன்றே இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறும். அதனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேண்டும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேண்டும். வாலிப பிள்ளைகள் ஒரு வாஞ்சையா கேளுங்க. உங்க ஜெபத்துல ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உங்க அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த உலகத்துல ஆண்டவரே கொடிய ஆண்டவரே எதிர்ப்புகள், கொடிய ஆபத்து நிறைந்த இந்த உலகத்துல உங்க அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உங்க வரங்கள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கேட்க தவறாதீங்க. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு ஜெபிப்பதை விட்டுட்டு ஆண்டவரே, அவர்கள் மேல் உங்க அபிஷேகம் வேணும்னு ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெறணும்பா. ஆண்டவரே, அறியாத இடத்துல, தெரியாத இடத்துல உம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. அந்த ரட்சிப்பின் ஆதாரமாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் அபிஷேகம் என்று ஜெபம் பண்ணுங்க. தேவன் வாஞ்சை உள்ளவர் மேல் தன்னுடைய ஆவியின் வல்லமை ஊற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியம். நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் ஒன்றுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே,
நீர் வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சொல்லுங்க, நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. வயல்வெளியாகுமே. காடானது பயர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. காடானது பயர் நிலமாகுமே. சொல்லுங்க, ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியம். சபையார் எல்லோரும் உயர்த்துவோம். நீர் வந்தால் மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே. எத்தனை பேர் நம்புறீங்க? கடவுள் என் வாழ்க்கையில் வந்தால் எல்லாம் மாறும். கடவுள் என் வாழ்க்கையில குறுக்கிட்டார் என்றால் என் குறுக்குகளும் என்னுடைய நெடில்களும் மாறும். ஓ அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அவர் பெரியவராயிருந்து தாழ்மை உள்ளவர்கள் மேல் தன்னுடைய கண்களை வைக்கிறார். அவர் உங்களை மறப்பது இல்லை. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்டு உமக்கு கீழ்ப்படிந்து எந்தெந்த பகுதியெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் உணர்வடைந்தார்களோ அந்த பகுதியெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வடைய, வெற்றியடைய ஆண்டவருடைய கிருபையை கொடுங்கப்பா. உம்முடைய இரக்கத்தை கொடுங்கப்பா. உம்முடைய தயவை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய பிள்ளைகள் செழிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகள், பயணங்கள் ஆண்டவர் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இப்படி பிள்ளைகள் உயர்ந்த இடத்துக்கு வருவார்களாக. மிக பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நல்ல நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல் ஜீவ தந்தையே, ஆமென். நம்மளோடு சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியம் கிருபையும் நானும் உங்களை வழி நடத்துவதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. ஓ இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். ஆக்காரையில் நாம் என்றும் அவரை என்று வாழ்த்துவே. ஆக்காரையில் நாம் என்றும் அவரை என்று வாழ்த்துவே. ஓ தேவனுக்கு மகிமை, என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. சமாதானத்தோடே போய் வரப்படுவோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஒரு வாழ்த்தி சொல்லுங்கள். ஆமென்.